welcome to Anish kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணி வந்து 10 பேர் அளவுக்கு வந்து எப்படி சமைக்கிறது, எந்த அளவுக்கு வந்து பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். பிரியாணி ரெடி பண்ணிரலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு படி அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறேன். அது அளவுக்கு தேவையான அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்துல வந்து 200 கிராம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து மொத்தமா 100 கிராம் வந்து நெய் தேவைப்படும். இப்போ 50 கிராமும் கடைசில வந்து 50 கிராம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு வந்து 1/2 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறது வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்ல மெரூன் கலரில் வதங்குற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கங்க. இதுக்கப்புறம் வந்து 1/4 கிலோ தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி 150 கிராம் வந்து பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 50 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து பிரியாணிக்கு வந்து தனி டேஸ்ட்டே கொடுக்கும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்குறதுனால. நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது குக்கரில் செஞ்சாலும் சரி பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி ஒவ்வொன்றும் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலே அரைச்சது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மசாலா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சா மட்டன் அதில் போட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுங்க போதும். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேணாம். மட்டன் தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசிக்கு தண்ணி அளக்கும் போது அதை சேர்த்து அளந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நமக்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஹார்டாக சாப்பிடும்போது வந்து ஒவ்வொரு கறியெல்லாம் வந்து ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இது கூடவே வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிடலாம். ஒரு படிக்கு வந்து 1.5 உலக்கு தண்ணி வைக்கணும். நான் வந்து இந்த படியில் வந்து 4 படி வந்து அரிசி அளந்திருக்கேன். ஒரு படிக்கு வந்து 1.5 உலக்கு மேனிக்க தண்ணி அளந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. கூடவோ குறைச்சோ ஊற்றிட வேணாம். இது தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன்.
இப்போ தண்ணியெல்லாம் வந்து எடுத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக வந்து அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும், பொழு பொழுன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து மிச்சம் இருக்க 50 கிராம் நெய்யும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு படி அரிசிக்கு வந்து 1.5 உலக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து இப்போ தம்மில் போட போகிறோம். இந்த அடுப்புலேயே வந்து நமக்கு யூஸ் இல்லாத ஒரு தோசைக்கல்லை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி வந்து அதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இதுக்கு மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து தண்ணி பாத்திரம் ஏதாவது தூக்கி வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச தால்ச்சா வந்து தூக்கி வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. நமக்கு வந்து கீழே வந்து அந்த காற்று வந்து வெளியேறாமல் இருக்கணும். இப்போ பாருங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாசுமதியில் செய்கிறதோட வந்து சீரக சம்பாலில் பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பிரியாணி வந்து 10லேருந்து 12 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து நல்லா பொல பொலண்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கறி எதுவும் உதிராமல் நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரியாணிக்கு சைடிஷாக வந்து தால்ச்சாவும் வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனீஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.